அன்பார்ந்த ரெட்ரோ ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரக பயிற்சிகளானாலும் மனசுக்குள்ள ஒரு பதட்டமும் பயத்துடன் நாம் எதிர்பார்க்கிற சனி பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சனி பெயர்ச்சியில் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியானது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது? ஐயா, விருச்சிக ராசிக்காரங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக போராடாத வாழ்க்கை கிடையாது, படாத பாடு கிடையாது. 2.5 வருஷமாக நாங்கள் படாத கவலைகள் கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது. எது எடுத்தாலும் மன அழுத்தத்துடன் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தோம். கை கெட்டினது வாய் கெட்டலைங்கிற மாதிரி நாங்கள் எடுத்து பார்த்த விஷயங்களை மற்றவன் தட்டிட்டு போயிட்டான். திருமணங்கிறது முடியுமா முடியாதாங்கிற ஏக்கத்திலே இருந்தோம். இதெல்லாம் இருந்தோம், இனிமே எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வி கேட்குற நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனி பகவானாக அமர்ந்த சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசிக்குள்ள பஞ்சம ஸ்தானத்தில் அமர போகிறார். அப்போ பஞ்சம ஸ்தானத்தில் அமர்கின்ற சனி பகவானால் முதலில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன என்பதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சனி பகவானுடைய பார்வை மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்கிறேன். அதாவது, இந்த சனி பகவான், பஞ்சமத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். கடின உழைப்புகள் மூலமாக முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எவ்வளவு அடித்தாலும் நான் தாங்குவேன், என்னால் எவ்வளோ நாள் தாங்குற சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு, அடிங்கடா பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்துடன் மன வருத்தத்துடன் இருந்த உங்களுக்கு அடிப்பதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இனிமே திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்களுடைய சூழ்நிலைகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போயிட்டால் கட்டாயமாக குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். விட்டு கொடுத்து போலேனா தான் சில நபர்களின் தூண்டுதலின் பேரில் சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கான அங்கீகாரம் இனிமேல் கிடைக்கும். அங்கீகாரத்தை தேடி நீங்கள் அலைய தேவையில்லை, அங்கீகாரம் உங்களை தேடி வரும். உங்களுக்கான கிரீடம் கொடுக்கப்படும். உங்களுக்கான மதிப்பும் மரியாதை இனிமேல் கிடைக்கும். உங்களுடைய சோகமான முகம், உங்களுடைய கவலையான சிந்தனைகள் எல்லாம் விலகி சிரிப்பான முகத்தை இனிமேல் நீங்கள் காண்பதற்கான அமைப்பு உண்டு. உங்களுடைய லாபம், நீங்கள் உழைச்ச உழைப்புக்குரிய லாபம் வேற யாரோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, வேற யாரோ அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனை முடிவு காலம் வந்துடாதா, நானும் 4 காசு சம்பாதிச்சிட மாட்டேனா அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உறுதியாக கிரக ரீதியாக நல்ல மாற்றங்கள் உண்டு. பொருளாதார நிலையில் நல்ல லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கா பணம் கொடுக்கணும் வாங்கணுங்கிற விஷயத்துல கவனமாக இருங்க. கிட்டத்தட்ட மே மாதம் இறுதி வரையும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கிடைச்சிருச்சுன்னா பாதிப்பு கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக தற்போது உள்ள பாதிப்பு தன்மை குறைஞ்சு லாபஸ்தானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு உள்ளது. ஸோ அந்த விஷயங்களை கவனமாக இருங்க. புதிய தொழில் தொடங்க வந்தால் தொடங்கலாம், ஆனால் தொழிலின் முழு கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும். மற்றவர்களுடைய பேச்சை முழுமையாக கேட்டு நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தீயணைப்புத்துறை மற்றும் போலீஸ் துறை மற்றும் பல் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான சூழ்நிலைகள் ஏற்பட போது வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அதே போல் மெக்கானிக் தொழில் பண்ணுறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும்.
இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியில் மெக்கானிக்காக வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் அடுத்த போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லை சொந்தமாகவே மெக்கானிக் தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வந்து அவங்களுக்கும் பார்ப்பாங்க, அவங்களுக்கு வேண்டிய நபர்களுக்கும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்க. மாணவர்கள் தங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் ஏற்படுத்தி தருகின்றன. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, பணம் கொடுக்கல் வாங்குற விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மற்றவர்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குழந்தைகளின் அக்கறை காட்டுகிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கர்ப்பம் தரித்து அதன் மூலமாக சில பாதிப்பை அடையக்கூடிய செயல்பாடுகள் உண்டு. ஸோ கர்ப்பம் தரித்த பெண்கள் கட்டாயமாக கவனமாக இருக்கணும். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் மூத்த சகோதரருக்கு உங்களுக்கு சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஸோ அவங்ககிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. அதே போல் வேலையே இல்லைன்னு சொல்லி அஞ்சிருக்க நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும். உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற பெருமாள் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலையில் உள்ள தடைகள் விலகி நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கா பணம் கொடுக்கணும் வாங்கணுங்கிற விஷயத்தில் கவனமாக இருங்க. கிட்டத்தட்ட மே மாதம் இறுதி வரையும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கிடைச்சிருச்சுன்னா பாதிப்பு கிடையாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக தற்போது உள்ள பாதிப்பு தன்மை குறைஞ்சு லாபஸ்தானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு உள்ளது. ஸோ அந்த விஷயங்களை கவனமாக இருங்க. புதிய தொழில் இருந்தால் தொடங்கலாம். ஆனால் தொழிலின் முழு கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும். மற்றவர்களுடைய பேச்சை முழுமையாக கேட்டு நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. நேர்களே, இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, டிசம்பர் மாதம் இறுதியிலிருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரையும் நான் மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கு ஜோதிட பணி நிமித்தமாக வருகிறேன். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசையோ, அல்லது யாருக்கெல்லாம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆசையோ, அவர்கள் உறுதியாக கீழே வாட்ஸ்அப் நமக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நீங்கள் அனுப்புகிற பிறகு உங்களுக்கு மலேசியா நம்பர் தெரிவிக்கப்படும். ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணித்து, மற்றும் வாஸ்து ரீதியான விஷயங்களை மிக துல்லியமாக கணித்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான சூழ்நிலையை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்கள் யாரேனும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை அன்புடன் சந்திப்பதில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசி. நன்றி, வணக்கம்.